18 கிலோமீட்டர் ஒரு ஆர்டர் போட்டாங்க. எப்படியோ ஒரு கட்டியாச்சு. எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் தான் மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம ரேபிடோ பைக் டேக்ஸி தான் ஓட்ட போகிறோம் வழக்கம் போல். ஓகே உறவுகளே, ஸோ அப்புறம் நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கோம். ஏன் அப்படின்னா, ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஷார்ட் ஃபிலிம் வெற்றியோ தோல்வியோ அதெல்லாம் அப்புறம் ஃபஸ்ட்டு இறங்கி நம்ம போராட ஒன்று முயற்சி பண்ணி ஒரு சின்னதாக ஒன்று புள்ளி வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல. எனக்கு வந்து குறிப்பாக சொன்னால் எனக்கு தமிழ் சினிமாவில் ஒரு நடிகை ஆகணும்னு சொல்லி ஆசை. சரிங்களா, ரொம்ப நாளாக அந்த கனவு வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் எப்படி போகிறது, எங்கே போய் வாய்ப்பு இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் வாய்ப்புலாம். பட் எதுவுமே கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் சரிடா நம்மளே வாய்ப்பு உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக திங்க் பண்ணிட்டு இருந்தேன். நம்மளே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம், நம்மளே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்னு சொல்லி. ஸோ ஒரு நல்ல பட்ஜெட் போட்டு ஒரு பைலட் ஃபிலிமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 45 நிமிஷத்தில். ஆனால் எனக்கு அந்த மாதிரி எடுக்க முடியும். கதைலாம் எழுதி பக்கம் வச்சிட்டேன். ஆனால் எனக்கு வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை. ஃபஸ்ட் டைமே ஒரு காசு போடன்றக்காக ஒரு சின்ன பட்ஜெட்டில் நம்மளால் முடிஞ்ச ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கோம். வேறு ஒரு ப்ரோ தான் டைரக்ட் பண்ணார். ஸோ உண்மையாக சொல்லக்கூடாது, நல்லா வந்திருக்கு ஷார்ட் ஃபிலிமு. எனக்கு ஸ்டார்டிங்க்கு ஓகே உறவுகளே. ஸோ அப்புறம் நம்ம ஆக்டிங் வந்து நல்லா பண்ணியிருக்கோன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட கால் பண்ணி விஷ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் ஆக்டிங் மாதிரியே தெரியலடா மகேஷ் அப்படின்ட்டு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. யாருன்னா இன்னும் ஷார்ட் ஃபிலிம் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள் நம்ம ஷார்ட் ஃபிலிமை. ஸோ இங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ என்ன பீரியட் வந்தால் கிளம்பலாம். ஓகே, இப்போ வந்து ஸ்கூட்டி ஆட்டோ ஒன்று வந்திருக்கு. பட் இதெல்லாம் வந்து ஸ்கூட்டி வச்சுருக்கவங்க தான் வந்து எடுக்க முடியும். ஸோ நம்ம ஸ்கூட்டி வச்சிடல. ஆனால் நம்ம ஸ்டார்டிங்கில் ரேபிடோ சேரும்போதே வந்து ஸ்கூட்டியில் ஜாயின் பண்ணியிருப்போம்ல. ஸோ அவங்க தான் இந்த ஆட்டோ வரும். நான் வந்து சேரும்போது ஸ்கூட்டியில் தான் ஜாயின் பண்ணேன். ஆனால் இப்போ ஓட்டிகிட்டு இந்த பைக்கில் தான். ஓகே, ஸோ இன்னும் பெரிய ஆட்டோ அடிக்கல, அது அடிக்கிட்டோம். டைம் கரெக்டாக 7:20 ஓகே ஒரு எப்பயுமே ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கக்கூடாது. ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓய்வே விடாமல் பயங்கரமாக உழைக்கணும். 7:43 தான் ஒரு பெரிய ஆட்டோ நான் நினச்ச மாதிரி வந்திருக்கு. அதுவும் பக்கத்துலேயே தான் பிக்கப்பு. எத்தனை கிலோமீட்டரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 12 கிலோமீட்டரில் ஸ்டாண்ட் எடுத்து தான் இருக்குது. ஆனால் இங்கே ஸ்டாண்டு போட்டுருக்க மாதிரி காடு ரெட் கலரில் லைட்டாக டச் பண்ணால் அது போயிடுது. டோர் எங்கள் ஹெல்மெட் தரேன். இன்டர்னல் சர்வர் பிஸின்னு வருது. ஒரு எத்தனை பேர் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில. ஒரு சில இடங்களில் வந்து ஜியோவில் நெட்டே கிடைக்க மாட்டேங்குதுப்பா. பையாவை கூட்டு கொஞ்சம் தூரம் போயிருப்பேன், அதுக்கப்புறம் தான் நெட்டே கிடைச்சிது. இந்த ஒரே செகண்ட் பையா. ஸோ உறவுகளே, ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணும்போது சர்வர் பிஸி அப்படின்ற மாதிரி வருது. நண்பா போயிட்டு வரேன்டா. ஆயிடுச்சுப்பா. அங்கே நெட்டு கிடைக்கல போல சுத்தமாக. ரோஹிணி சில்வர்ஸ் தாண்டி தான் போகுது. கை நம்பி உயர்ந்திட பாரு, உனக்கு என்ன எழுது ஒரு வரலாறு, உனக்குள்ள சக்தி இருக்கு அறிவு சக்தியிட வழி பாரு. ஸோ 2 லிட்டர் பெட்ரோல் போடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா? அப்படிங்களா? நல்லா இருந்துச்சாண்ணா? நல்லா இருந்துச்சா? ஓகேப்பா, ஓகேண்ணா. 2 லிட்டருக்கா? ஸோ ஆக்சுவலாக நீங்கள் நம்ம ஓட்டருக்கு 1.5 லிட்டர் கூட ஆகாது. பட் 2 லிட்டரே போட்டேன். காலையில் வெயில் கொஞ்சம் உடம்பு நல்லதுன்னுவாங்க. ஸோ அதனால தான் க்ளவுஸ் போடாமல் இருக்கிறேன். அப்போ நம்ம சேனலில் பார்க்குறவங்க ப்ரோ என்ன பவர் பேங்க் ப்ரோ யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஜெப்ரானிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு 7 ஹவர் 8 ஹவர் மாதிரி நம்ம எந்த டெலிவரி ஓட்டினாலும் பவர் பேங்க் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட நான் அந்த ஜெப்ரானிக்ஸ் பவர் பேங்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கிட்ட வச்சுருக்கேன். எனக்கு நல்லா தான் இருக்குது. பவர் பேங்க் என்ன தான் நம்ம நல்லா வச்சுருந்தாலும் நம்ம ஃபோனுக்கு மொபைலில் போகிற அந்த கேபிள் இருக்கிற டேட்டா கேபிள் அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபோனுக்குள்ளேயே ஒரு டேட்டா கேபிள் இருக்கும் இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா சார்ஜ் ஏறும். 142 கரெக்டான டைமில் சாப்பிட்டுருந்தோம். பட் பார்க்கலாம், எதனா கடையில் உட்காந்து சாப்பிடணும் போல இருக்குது. சட்னி இருக்கா? அந்த பையா பாருங்க, ஒரு 150 பண்ணிட்டு போயிருக்காரு. 143 தான் 150 பண்ணிட்டு போயிருக்காரு. நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. அப்பா பயங்கர டேஸ்ட்டு இப்போ அந்த கடையில். ஸோ ரோஹிணி சில்வர் ஸ்க்ரீனுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. வேணாலும் சாப்பிட்டு போங்க. எம்கே டிஃபன் சென்டர் அப்படின்னு சொல்லி உண்மையிலே பயங்கர டேஸ்ட்டாக இருக்குப்பா. பெரிய பெரிய ஆர்டர்லாம் போட்டே தான் இருந்தாங்க. பட் நான் எடுக்கவே இல்லை சாப்பிடும்போது. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்க மாதிரி இருந்தால் கஸ்டமருக்கு தெரியும், அவங்க லைவ் லொக்கேஷன் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அதை கேன்சல் பண்ணிடுறாங்க ஆர்டரு டக்குன்ட்டு. ஏன்னா அக்செப்டே பண்ணல. ஹலோ, ரேபிட் தானா? ஒரு பொருளை தான் எடுத்துகிட்டு போனோமா? அந்த ஆட்டோக்கு பின்னாடி என்ன மாதிரி வரிகள் பார்க்க பாருங்க. உயர்ந்தாலும் ஆணவம் கொள்ளாது, தாழ்ந்தாலும் பொறாமை கொள்ளாது. கரெக்ட். கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து பாருடி, நான் கோணி மூட்டை தூக்குனவன் ஆனா என்னடி அப் டவுன் வாழ்க்கையில் வந்து போகண்டி, நான் அப்போ கூட உன்னை விட்டு போக மாட்டேன்டி. ஒரு பைக் டாக்ஸியில் ஆடுறத பார்சல் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அதை நம்ம எடுக்கவே கூடாது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறோம், நம்ம ஒத்துக்கிட்டுமே. வ்ளாகில் வரீங்களா ப்ரோ?
தேங்க்ஸ் ப்ரோ, நீங்கள் சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஓகே ப்ரோ. நம்ம சேனலில் பேர் தெரியுமா? சூப்பர் சன். சூப்பர் சன். ஆமாம். நீங்கள் இன்ஸ்டாலாம் அதிகம் பார்ப்பேன். நேற்று கையில் ஒரு காசு வச்சுட்டு ஒரு வீடியோ ஆமாம் நேற்று தான் போட்டுருந்தேன். பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். எப்படியோ ஒரு வழியாக கட்டியாச்சு. சரி ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. அச்சோ, அந்த பேக் வேறு முன்னாடி தான் எடுத்துகிட்டு போன முடியாது. பார்த்து கவனமாக ஓட்டணும். ஒரு சின்ன பொருளாக இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் பெரிய பொருள் தான். இல்லை அப்புறம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க ப்ரோ நீங்கள் எடிட்டிங்குக்கு விளாகுக்குலாம் என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். வீடியோக்கு iPhone 14+ எடுக்கிறேன் செல்ஃபி கேமராக்கு. மோட்டோ விளாகிங் வந்து GoPro Hero 11 யூஸ் பண்ணுறேன். எடிட்டிங் பண்ணுறது வந்து InShot தான் எடிட் பண்ணுறேன். லேப்டாப்லாம் நான் எடிட் பண்ணல. ஒருத்தர் வந்து நான் ரேபிட் ஐடி வந்து ஜாயின் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு ஒன்றும் ஆக்டிவேட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது சில பேருக்கு வந்து 10 நிமிஷத்தில் ஆகிடும், சில பேருக்கு வந்து 2 ஹவரில் ஆகும், சில பேருக்கு 3-4 நாள் கழிச்சு கூட ஆகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் நியர்பை ரேபிட் ஆஃபீஸ் இருந்தால் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்குலாம் வந்து டக்குன்னு ஆகிடுச்சு அவர்களே. ஸோ பரவாயில்ல, அவர்களை ஓட்டுற கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நீட்டாக ஒரே ரோடு தான்ப்பா. நியர்லி மெரினா பீச் கிட்ட ஒரு ட்ராப்பு. இப்போ கரெக்டாக சென்னை சென்டர் கிட்ட இருக்கும். உறவுகளே இந்த லொக்கேஷன் வந்தாச்சு, நான் எங்கேயும் கரெக்டாக தெரியலையே. ட்ராப் பண்ண நாங்கள் போய் நிற்கிறேன். கேமராவில் வந்து பேட்டரி காலி ஆகிடுச்சு. அப்புறம் அந்த ட்ராப் பண்ணோம். அந்த அண்ணா வந்து 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டாங்க. 18 கிலோமீட்டர் ஒரு ஆர்டர் போட்டாங்க. இது வரைக்கும் நம்ம 624 ரூபா கிட்ட பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே பெரிய பெரிய ஆர்டர் தான். ஸோ பெரிய பெரிய ஆர்டர் எடுத்துக்கிட்டு ஸோ அந்த ஆர்டர் ட்ராப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே எங்களை ரெஸ்ட் எடுத்துட்டு நான் ஓட்டிகிட்டு இருக்கோம். இப்போ மறுபடியும் ஒரு 18 கிலோமீட்டர் கிட்ட ஒரு ஆர்டர் போட்டாங்க. உறவுகளே டைம் என்ன கரெக்டாக 12:41. ஸோ இதுக்குள்ளே 807 ரூபா இப்போ தானே பார்த்துக்கிறேங்க காட்டுறேன். ஸோ இதுக்குள்ளே 807 ரூபாயில் சம்பாதிச்சிருக்கோம். வரும்போது வழிகள்லாம் பயங்கர ஜாலியாக இருந்தது உறவுகளே. ஸோ பசங்க பாருங்கள் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி மதியான டைமில் மரத்து நகலில் கிரிக்கெட் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலாம். ஸோ சனிக்கிழமை மதியானம் ஸ்கூல் முடிச்சுட்டு வராங்க பசங்க. நாளைக்கு வர லீவ் ஆகும் ஸ்கூல். எனக்கு இந்த மாதிரி சின்ன வயசில் பயங்கர ஜாலியாக இருக்கும். சனிக்கிழமை ஈவினிங்லாம் பயங்கர ஜாலியாக இருப்பேன். ஏன்னா நாளைக்கு ஸ்கூல் லீவு. ஞாயிற்றுக்கிழமை நைட்லாம் ஒரு மாதிரி இருப்பேன், என்னடா அது நாளைக்கு வர ஸ்கூலுக்கு போகணுமா அப்படின்ட்டு. என்ன மாதிரி யாரெல்லாம் இருப்பீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள். கரும்பு ஜூஸ் ஒன்று குடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே உறவுகளே, அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டேன். கரெக்டாக வந்து 7:15 நம்ம ஆன் பண்ணோம். ஆனால் ஃபஸ்ட் ஆர்டர் வந்து 7:40 அந்த டைமில் தான் வந்து நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் எடுக்க ஆரம்பித்தோம். கரெக்டாக வந்து 12:41 அந்த டைமில் லாஸ்ட் ஆர்டர் நம்ம ட்ராப் பண்ணியே முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட இப்போ எத்தனை ஹவர் நம்ம ஓட்டிருக்கோம்? கரெக்டாக 5 ஹவர் கிட்ட நம்ம ஓட்டிருக்கோம். 807 ரூபாய் நம்ம சம்பாதிச்சிருக்கோம் அவர்களே. அப்புறம் நம்ம கை விட்டு போகலாம் மைனஸ் பண்ணல. நம்ம 2 லிட்டர் பெட்ரோல் போட்டோம், ஆனால் 150 ரூபா தான் நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக 150 ரூபாய்க்கு பெட்ரோல் ஆயிருக்காது, 1 லிட்டர் கூட ஆயிருக்காது. எனக்கு தெரிஞ்சு 1 லிட்டரு தாண்டி கொஞ்சம் ஆயிருக்கும். 1.5 லிட்டர்னு வச்சுப்போம். 150 ரூபா அது மைனஸ் பெட்ரோலுக்கு. அப்புறம் அது இல்லாமல் சாப்பாடு வந்து 60 ரூபாய் காலையிலே செலவு பண்ணுறோம். ஸோ 4 இட்லி 2 வடை அது 60. அப்புறம் மைனஸ் நம்ம 20 ரூபா கரும்பு ஜூஸ் வந்து 2 குடித்தோம், அது 40 மைனஸ். அதுக்கப்புறம் ப்ளஸ் நம்ம 47 ரூபா டிப்ஸ் கிடச்சிது. இதெல்லாம் மைனஸ் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா 604 ரூபா தான் நம்மளுக்கு இன்னைக்கு ப்ராஃபிட். அதாவது 5 ஹவர் நம்ம ஓட்டி 604 ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் ரேபிடோவில் நிறைய பேர் கேட்ட டவுட் எல்லாமே நம்ம வீடியோ போட்டாச்சு. ஸோ பார்க்காதவங்க நான் ரேபிடோன்னு சொல்லி நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டே கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30 vlog மேலே நம்ம போட்டிருக்கோம். கண்டிப்பாக அதை பாருங்கள். அப்புறம் ரேபிடோ எப்படி ஜாயின் பண்ணுறவங்களும் சில பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்கும் நம்ம சேனல் வீடியோவாக போட்டிருக்கேன். ஹவ் டு ஜாயின் ரேபிடோ அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. அப்புறம் ரேபிடோவில் ஓட்டுறவங்க ஸ்டார்டிங் நிறைய டவுட் இருக்கும். ஸோ அதை பற்றி ரேபிடோ A to Zன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். பார்ட் 1 பார்ட் 2 வேறு போட்டிருந்தேன். ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்மெட் போட்டுட்டு சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். பின்னாடி கஸ்டமர் உட்காராங்களா அவங்களுக்கு மறக்காமல் ஹெல்மெட் போட சொல்லுங்கள். சேஃபாக ஓட்டுங்க, அளவுக்கு மீறி வேகலாம் ஓட்டாதீங்க. அப்புறம் மழை வந்தால் சைடில் நின்றுக்கோங்க, ஜாக்கிரதையாக சேஃபாக ஓட்டுங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சரி ஓகே அவர்களை, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோ பைக் டெலிவரி வீடியோ தான் இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். சரி ஓகே, இந்த வீடியோ முடிச்சிட்டுமா? பை.